நம்ம சேனல்ல பயோகிராஃபில பாக்குறோம். அந்த வகையில இன்னைக்கு அவரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தான் போய் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, சகலகலா வள்ளி சிங்கர் ஜானகி அம்மாவை பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்கள பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜானகி அம்மாவையும் அவங்களுடைய பாடலையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல 2 ஆட்டின் கொடுக்கலாம். ஜானகி அம்மாவை ஒரு அதிசய மனுஷி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பாடலை பாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா கண்ணு, காது, கை அசைவு, முக பாவனங்கள் இது எல்லாமே நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனா அது எதுவுமே பண்ணாம உதட மட்டுமே அசைத்து ரெக்கார்டிங்ல செம்மையா எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணது மட்டும் இல்லாம குழந்தை வாய்ஸ்ல இருந்து கிழவி வாய்ஸ் வரைக்கும் அதையும் தாண்டி ஆண் குரல் மாதிரிலாம் இவங்க பாடி அசைத்திருக்காங்க. இவங்கள மெலோடி குயின் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய மெலோடி ஹிட்ஸ் கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே எளிமையா தான் இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமானவங்க. கிருஷ்ணன் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இவங்க பாடும்போது எப்பவுமே கையில கர்ச்சீஃப் வச்சுட்டே தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேல இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாங்கன்னே சொல்லலாம். 17 மொழிகள்ல 48,000க்கும் மேற்பட்ட பாடலை பாடியிருக்காங்க. 4 தேசிய விருது, 32 மாநில விருது, பத்மபூஷன் விருது கிடைச்சா எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா அதை நிராகரிச்சும் இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா அவங்களே ஒரு பிரஸ் மீட்ல சொல்லிருப்பாங்க, நான் 35 வருஷத்துக்கு மேல இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க எவ்வளோ பாடல்கள் நல்லா பாடியிருக்கேன். அந்தந்த மொழிக்கு ஏத்த மாதிரியே நான் பாடுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தா என்ன, அது கொடுக்காம பத்மபூஷன் விருது மட்டும் ஏன் கொடுக்கறாங்க, எனக்கு அந்த விருது தேவையில்லை, கொடுத்தா பாரத ரத்னா, அப்படி இல்லனா எனக்கு எந்த விருதுமே வேண்டாம், நான் விருதுக்காக நான் பாடவே இல்லை, ரசிகர்களுடைய அன்பு எனக்கு போதும், அவங்களுடைய மனசுல என்னுடைய பாடல் இருக்கு, அதனால எனக்கு மத்த எந்த விருதுமே வேண்டான்ட்டு அப்ப இருந்த பிரஸ் மீட்லயும் அவங்க சொல்லிருப்பாங்க ரொம்ப ரொம்ப கோபமா. ஏப்ரல் 23, 1938 ஆந்திரா குண்டூர்ல தான் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா ஸ்ரீராமமூர்த்தி, அம்மா சத்யவதி. இவங்களுக்கு சிஸ்டர்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு படிப்புலாம் அந்த அளவுக்கு வரவே இல்லையாம், இன்ட்ரெஸ்டும் அதுல இல்லவே இல்லையாம். அப்பல இருந்தே நல்லா பாடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா டான்ஸும் பண்ணுவாங்களாம். அவங்க வீட்டுல என்ன நீ படிக்காம பாட்டு பாடுற, ஆடுற, படிப்பு தான் நமக்கு முக்கியம் அப்படிலாம் சொல்லி இவங்க ரொம்பவே திணிச்சாங்களாம். இருந்தாலும் அவங்களுக்கு வரலன்றத ஒரு பாயிண்ட்ல முடிவு பண்ணதுனால உன்னுடைய தலையெழுத்தை நீயே தீர்மானிச்சுக்கோ அப்படின்ட்டு அவங்களுடைய வீட்லயும் விட்டுட்டாங்களாம். பொண்ணு இப்படியே விட்டா நல்லா இருக்காதுன்ட்டு அவங்களுடைய அப்பா தான் ஒரு நல்ல மாஸ்டர் கிட்ட போயிட்டு கொண்டு போய் விட்டுருக்காரு. இவங்களும் 7 மாசம் பாட்டு கிளாஸ்க்கு போயிருக்காங்க. ஆனா கிளாசிக்கல் சிங்கரா இல்லாம இருந்தது இவங்களுக்கு ஒரு வருத்தமா தான் இருக்காம். அந்த மாஸ்டரே இதுக்கப்புறம் போதும், உனக்கு யாரும் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல, நீயே ஒரு இசைதான் அப்படின்ட்டு அவரு சொல்லி அனுப்பிச்சுட்டாராங்க. இந்த ஒரு விஷயம் இவங்களுடைய 10 வயசு இருக்கும் போது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து அவங்களுடைய மாமா ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, அவர் ஒரு டாக்டர் தானா, அவரு தான் சென்னைக்கு நீங்க இது போல எல்லாம் ட்ரை பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஏவிஎம்க்கு பாத்தீங்கன்னா அவர் லெட்டரும் எழுதியிருக்காரு. அது மூலியமா இவங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த வகையில ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு கோரஸ் சிங்கரா பாடுறாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. 1957 19 வயசுல விதியின் விளையாட்டு அப்படின்ற ஒரு படத்துலதான் இவங்க ஒரு பாடலை பாடுறாங்க. பெண்ணாசை பாழானது அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடல் ரொம்ப ரொம்ப அருமையான பாடலாங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையிலும் விதி விளையாடி இருக்கு. ஏன்னா அந்த படமே ரிலீஸ் ஆகலையாம். அதே வருஷம் 1957 பாத்தீங்களா மகதல நாட்டு மேரி அப்படின்ற படம் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண ஒரு படம். அண்ட் பாடலும் அதுல பாடியிருக்காங்க. அதை தொடர்ந்துதான் இவங்களுக்கு நிறைய படத்துடைய வாய்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 100 பாடல்களை தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மத்த மொழிகளையும் இவங்க பாடுறாங்க. 1959 பாத்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணமும் நடக்குது. ராம் பிரசாந்த் அப்படின்ற ஒரு நபர் கூட திருமணம் நடக்குது. 1997 அவர் யாருமே எதிர்பார்க்காத வகையில காலமாகிறாரு. அவர் தான் இவங்களுக்கு பேக் போனாவே இருந்திருக்காரு. இவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எல்லாமே அவர் தானாம். ரெக்கார்டிங்க்கு போகும்போதெல்லாம் அவர் தான் அம்மா மாதிரி கூட எல்லாம் கூட்டு போவாராம். இது போலதான் அவர் ஃபுல் சப்போர்ட்டோட இருந்து இல்லாம போனது இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு வழியா தான் இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்காம். அவங்களுடைய மகன் முரளி கிருஷ்ணா அவர்கள் கூட தான் இப்ப இருக்காங்க. அவங்களுடைய மகனுக்கும் திருமணம்லாம் ஆயிடுச்சு. அவங்களுடைய மனைவி நேம் பாத்தீங்கன்னா உமா. அவங்க ஒரு கிளாசிக்கல் டான்சரா இருக்காங்களாம். இவங்களுடைய கெரியர்லயே ஒரு திருப்பு முனையா அமைஞ்ச பாடல் எது அப்படின்னா, யாருமே பாட முடியாதுன்ட்டு ஒரு பாடலை ஒதுக்க தனித்தனியா ரெக்கார்டிங் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் எந்த ஸ்டேஜ்லயுமே அந்த பாடல் இல்லாம இருக்காது. அந்த ஒரு பாடல் தான் இவங்க பாடி அசைத்திருக்காங்க. அது வேற எந்த படமும் இல்லங்க, கொஞ்சம் சலங்கை அப்படின்ற படத்துல சிங்கார வேலனே தேவா இந்த ஒரு பாடல்
எல்லாருக்குமே பிடிச்ச பாடலா தான் இருக்கு. இந்த ஒரு பாடல் டைரக்டா இவங்க கிட்ட வரல, நிறைய சிங்கர் கிட்ட தான் இந்த பாடல் போயிருக்கு. இதுல ஒரு புதிய முயற்சியே எடுத்திருப்பாங்க. நாதஸ்வர ஸ்ருதியோட தான் இந்த பாடலை பாடணும் அப்படின்னு சொன்னதுனால கிளாசிக்கல் சிங்கரை எல்லார்கிட்டயும் போயிருக்காங்க. சொல்ல போனா லதா மங்கேஷ்கர் அவர்கள்கிட்டயே போனதாகவும் அவங்க இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொன்னதாகவும், அதை தொடர்ந்து கொஞ்சம் சலங்கை இந்த படத்திலேயே சிங்கர் லீலா அவர்கள் ஒரு பாடலை பாடியிருப்பாங்க. அவங்க கிட்டயே திரும்பவும் இந்த பாடலையும் கொடுக்கறாங்க. நான் பாடுறத விட இந்த பாடலை ஜானகி அம்மா பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்றாங்க. இவங்க எல்லாரும் திரும்பவும் ஜானகி அம்மா கிட்ட போறாங்க. அங்க போனா அட நீங்க வேற என்னவோ சொல்றீங்க, ஸ்ருதின்னு சொல்றீங்க, கிளாசிக்கல் சொல்றீங்க, எனக்குலாம் சுத்தமா வராதுங்க, ஜதிலாம் என்னன்னே தெரியாதுங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்களாம். இருந்தாலும் இவங்க ஒருத்தங்க யாராவது ஏதாவது சொல்லி தராங்கன்னா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி பாடுற ஒரு திறன் இவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் அவங்க அந்த பாடலை ஒத்துக்கிட்டு பாடி அந்த பாடல் ரொம்பவே ஹிட் ஆயிருக்கு. இவங்கள மாதிரி எந்த ஒரு பிரெத் கண்ட்ரோல் பவர் யாருக்குமே இருந்தது இல்லையா. இத மறைந்த எஸ்பிபி அவர்களே ஒரு மேடையில சொல்லியிருக்காரு. அதாவது உலகத்திலேயே நான் இந்த மாதிரி ஒரு மனுஷனையும் பார்த்ததே கிடையாது, அந்த அளவுக்கு பிரெத் கண்ட்ரோல் பண்ணி பாடுவாங்க. சுந்தரி கண்ணால் இந்த செய்தி இந்த ஒரு பாடல்லாம் அவங்க பாடும்போது நான் அப்படியே ரெக்கார்டிங் விட்டு அவங்க வாய பாத்துட்டு இருந்தேன். ஒரே பிரெத்ல பாடி முடிச்சாங்க. அது எப்படின்னா எனக்கும் தெரியல அப்படின்ட்டு அவரே பொறாமப்படுற அளவுக்கு அவங்க பாடி அசைத்திருக்காங்க. ஆனா அந்த பிரெத் கண்ட்ரோலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தீராத வலியும் இருக்காம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இப்ப வரைக்கும் இருக்காம். அவங்களுடைய 40வது வயசுல இருந்து அந்த பிரச்சனை அவங்கள தொடர்தான். அவங்க ரொம்ப இழுத்துலாம் பாடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு எல்லாம் மூச்சு திணறல் ஏற்படுமாம், கண்ணு பிதுங்கி வர மாதிரிலாம் இருக்குமாம். அதுக்கு உதாரணமா ஒரு பாடலை எப்படியோ முழு மூச்சோட பாடியிருக்காங்க. சுமை தாங்கி அப்படின்ற படத்துல ராதை கேத்த கண்ணனா சீதை கேத்த ராமனா அப்படின்ற ஒரு பாடலை இவங்க பாடியிருப்பாங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் இவங்களுடைய ரெக்கார்டிங்க பார்த்துட்டு ஐயோ அவளால முடியலையா அப்படின்ட்டு அவருக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியுமா. உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்களாம். இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய பாடல்களை அவங்க பாடும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களாம். இளையராஜா அவர்கள் கூட சேர்ந்தும் சரி அவரோட இசையிலும் இவங்க நிறைய பாடல்கள் பெரும்பான்மையா பாடியிருக்காங்க. அந்த வகையில 1976 இளையராஜா அவர்களுடைய மியூசிக்லயே வெளியான அன்னக்கிளி அப்படின்ற படத்துல அன்னக்கிளி உன்னை தேடுதே 6 மாசம் 1 வருஷம் ஆவாரம் பூ மேனி வாடுதே இந்த ஒரு பாடலை ரொம்ப அற்புதமாவே பாடியிருப்பாங்க. சுஜாதா அவர்களும் சிவகுமார் அவர்களும் நல்லாவே ஆக்ட் பண்ணிருப்பாங்க. அதே படத்துல மச்சான பாத்தீங்களா இந்த பாடலும் ரொம்ப ஹிட்டான பாடல். அதுக்கப்புறம் என்னங்க இளையராஜா அவர்களுக்கு தொடர்ந்து இவங்க பாடல்கள் பாடிட்டே தான் இருந்திருக்காங்க. 1980s மட்டும் ஒரு நாளைக்கு 15 பாடல்கள் இவங்க பாடியிருக்காங்களாம். ஹிந்தியில கூட அதிகமான பாடல் பாடின ஃபர்ஸ்ட் தென்னிந்திய பாடகி இவங்க தானா. இவ்வளவு பாடல்கள் பாடியிருக்காங்களே, இவங்களுடைய வாய்ஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லையாங்க. ரொம்ப ஆயிலி ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்களா, நெய் போட்ட ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்களா, ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுவாங்களாம். 1992 தேவர் மகன் படத்துல இஞ்சியிடு பழகா இந்த பாடலுக்காக இவங்களுக்கு தேசிய விருது கிடைச்சது. ஆனா இந்த பாடலை ஆல்ரெடி சிங்கர் மின்மினி அவர்கள் ஃபர்ஸ்ட் வெர்ஷனை பாடியிருப்பாங்களாம். அதை பார்த்துட்டு எனக்கு பதிலா இந்த தேசிய விருது அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கணும், சின்ன சின்ன ஆசை பாடினாங்களா அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கணும், அவங்களுக்கு கிடைச்சிருந்தா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்ட்டு அந்த மேடையிலும் அவங்க பிரஸ் மீட் கொடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க. 16 வயது நிலை இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி சருக்கும் கமல் சருக்கும் இந்த படம் ரொம்பவே ஒரு முக்கியமான படம். ஸ்ரீதேவி அவர்கள் அறிமுகமான படம். செந்தூர பூவே செந்தூர பூவே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ இந்த பாடல் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பாடலா அமைஞ்சிருக்குன்றத அவங்களே ஒரு மேடையில ரொம்ப பெருமையா பேசியிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இவங்கள மனம் ஈர்க்கக்கூடிய ஒரு குரல் தான் ஜானகி அம்மா குரல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நிறைய பாடல்களை கொடுத்திருக்காரு. அந்த வகையில நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே ஞானங்கள் என் கண்ணிலே அப்படின்ற பாடலும் பாடியிருப்பாங்க. பிரசாந்த் சிம்ரன் அவர்களுடைய நடிப்புல ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில ஜோடி படத்துல இருந்து காதல் கடிதம் கேட்கவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேனா மையும் தீர்ந்திடும் இந்த பாடலும் பாடியிருப்பாங்க. சிவாஜி ஐயா அவர்களுக்கு இவங்களுடைய பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். திருவையாறு ஒரு கச்சேரிக்கு போயிருந்தப்போ தியாகராஜன் கீர்த்தனை தான் இவங்க பாடியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சூப்பர் சூப்பர் ஜானகி அப்படிலாம் கை தட்டினாராம். அதனால அவர் பாடல் சரியா கேட்டிருக்க மாட்டாரேன்னு சொல்லி அவருக்காகவே ஒரு தனியா கேசட் எல்லாம் கூட ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்களாம். உதிரி பூக்கள் அப்படின்ற படத்துல போடா போடா பொக்கா அப்படின்ற பாடலை பாட்டி குரல்ல பாடி அசைத்திருப்பாங்க. இவங்களுக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்குமாம். செட்ல ஏதாவது ஒரு குழந்தை இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்களாம், குழந்தை மாதிரியே பேசுவாங்களாம். அதை பார்த்துட்டு அந்த வாய்ஸை யூட்டிலைஸ் பண்ணணுமே நினைச்சு ருசிகண்ட பூனைன்ற படத்துல கண்ணா நீ எங்கே அப்படின்ற ஒரு பாடலை இவங்க எழுதுனது மட்டும் இல்லாம குழந்தை வாய்ஸ்லயும் அவங்க இந்த பாடலை பாடியிருப்பாங்க. நெஞ்சத்தை கில்லாதே அப்படின்ற படத்துல மம்மி பேரு மாறி என் ஊரு வேலைச்சேரி அப்படின்ற பாடலை
ஆண் குரல்ல இவங்க பாடி அசைத்திருப்பாங்க. இப்படி இவங்க குரல் மாத்தி பாடுவாங்கன்ற விஷயம் பல பேருக்கும் தெரியும். இருந்தாலும் மகளிர் மட்டும் இந்த ஒரு படத்துல 3 ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு உமன் சென்ட்ரிக் மூவி. ரேவதி அவர்கள், ஊர்வசி அவர்கள், ரோகிணி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல நல்லாவே ஆப்டா அடிச்சிருப்பாங்க. இந்த 3 பேருக்குமே இவங்க தான் ஒரு பாடல 3 டிஃபரெண்டான வெரைட்டில கொடுத்திருப்பாங்க. ரேவதி அவர்களுக்காக தூங்கவில்லை நெடுநாளா, ஊர்வசி அவர்களுக்காக ஆசை தீர கட்டுங்கோ, கோந்து போல ஒட்டுங்கோ அப்படின்ட்டு அந்த மாமியோட அந்த ஸ்லாங் வர மாதிரி பாடியிருப்பாரு. ரோகிணி அவர்களுக்காக நெடுநாளாச்சு நான் நாஸ்தா துண்ணு அப்படின்ட்டு ஒரு லோக்கல் பாஷையெல்லாம் கூட பாடியிருப்பாங்க. இப்போ எல்லாருமே பாடிட்டு வர குணா படத்துல இருந்து கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே இந்த ஒரு பாடல் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பாடலாவே இடம் பிடிச்சிருச்சு. இவங்க நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. இருந்தாலும் இவங்களுடைய பாடல்ல இவங்களுக்கு 3 பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அது எந்தெந்த பாடல் அப்படின்னா, சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தேன்முட்டு, நானா நானா. ஜானி படத்துல ஸ்ரீதேவி அவர்கள் பாடுற மாதிரி அவ்வளவு ஆப்டா அவங்க சூப்பரா நடிச்சிருப்பாங்க. காற்றில் எந்தன் கீதம், காணாத ஒன்றை தேடுதே இந்த பாடலா இருக்கட்டும், மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன் இந்த ஒரு பாடல். இந்த 3 பாடலையுமே நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச பாடல். அந்த 3 பாடலும் தான் இவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குமா. ரஜினி சார் நடிச்ச தளபதி படத்துல இருந்து சின்ன தாயவள் தந்த ராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே, சொல்லவா ஆராரோ நம் சொந்தங்கள் யாராரோ, உந்தன் கண்ணில் ஏந்தான் நீரோ இந்த ஒரு பாடல குழந்தைய பிரிஞ்சு அம்மா தவிக்கிற மாதிரியும் அம்மாவை பிரிஞ்சு குழந்தை தவிக்கிற மாதிரியும் எழுதிருப்பாங்க. அப்படி அந்த காலத்துல பாடி இருந்தா இப்போ அனிருத் அவர்களோட இசையில தனுஷ் அவர்கள் பாடி அண்ட் கூடவே ஜானகி அம்மா பாடி அம்மாவை பிரிஞ்சு மகன் தவிக்கிற மாதிரி VIP படத்துல நான் போன பின்பும் நீ வாழ வேண்டும் எந்தன் மூச்சு உனக்குள்ளும் உண்டு இந்த ஒரு பாடல் நிறைய பேரோடைய ஒரு அம்மா சென்டிமெண்ட் பாடலா இப்ப வரைக்கும் இருக்கு. இவங்க இவ்வளவு பாடல்கள் பாடி இருந்தாலும் எல்லாரும் போயிட்டு அவங்களுடைய வீட்டுல எல்லாம் போயிட்டு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்ல மாட்டாங்களாம். ஆனா தேவா அவர்களுடைய இசையில பார்த்திபன் அவர்களுடைய வித்தியாசமான நடிப்புல வெளியான மெட்டி மெட்டி இந்த ஒரு சாங்குக்காகவும், வித்யாசாகர் அவர்களுடைய இசையில SPB அவர்கள் கூட சேர்ந்து மலரே மௌனமா இந்த ஒரு சாங்குக்காகவும் அவங்களுக்கு நல்ல விருதுகள் கிடைச்சிருந்தாலும் வீட்டுக்கே போயிட்டு பார்த்திபன் அவர்களும் அர்ஜுன் அவர்களும் பாராட்டுகள் எல்லாம் தெரிவிச்சு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்களாம். 2016 78வது வயசுல பாடல் பாடுறதுல இருந்து நான் ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க. கடைசியா இவங்க மலையாளத்துலதான் ஒரு பாடலை பாடியிருக்காங்களாம். 2020 82வது வயசுல இவங்களுக்கு உடல்நல குறைவுலாம் ஏற்பட்டுச்சு. அதுலயே அவங்க இறந்துட்டாங்கன்ட்டு நிறைய பேர் வதந்திகளை கிளப்பி விட்டாங்களாம். அதுக்கு அவங்க இது வரைக்கும் நான் 6 முறை இறந்துட்டேங்க அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் மன வருத்தத்தோட ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க, நான் இருக்கிறது பிடிக்கலையா, இது போல வருத்தமான கேள்விகளும் கேட்டாங்க. சோ இவங்களோட எவர்கிரீன் சாங்ஸ்ல கண்டிப்பா இதெல்லாம் பிளேலிஸ்டா இருக்கும். ஆனந்த ராகம் அப்படின்ற படத்துல மேகம் கருக்குது மழை வர பாக்குது, கோழி கூவுதுன்ற படத்துல ஏதோ மோகம் ஏதோ சோகம், தங்க மகள் அப்படின்ற படத்துல பூ மாலை ஒரு பாவை ஆனதோ, சகலகலா வல்லவன் அப்படின்ற படத்துல நிலா காயுது நேரம் நல்ல நேரம், கலைஞன் அப்படின்ற படத்துல எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, அவதாரம் படத்துல இருந்து தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, சங்கமம் படத்துல இருந்து மார்கழி திங்கள் அல்லவா, அலைகள் ஓய்வதில்லை படத்துல இருந்து புத்தம் புது காலை பொன்னிற வேலை, அடிமை பெண் படத்துல P. சுசிலா அவர்களும் இவங்களும் சேர்ந்து காலத்தை வென்றவன் நீயே காவிய மாணவனே, மெல்ல திறந்தது கதவு இந்த படத்துல இருந்து ஊரு சனம் தூங்கிடுச்சு ஊத காத்தும் அடிச்சிடுச்சு இந்த ஒரு பாடல். இப்படி இவங்களுடைய குரல்கள பாடல்கள் அடிக்கிட்டே போலாம். அந்த வகையில உங்களுக்கு இவங்களுடைய பாடல்ல எந்த பாடல் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.